ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஒரு இதில் டைம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏம்மா அப்படிலாம் சொல்கிறீங்க? இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிற ஆள் கிடையாது. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நான் பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு சில விதத்தில் என்னால் யாருக்கிட்டேயும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கிறப்போ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள எடுத்துகிட்டு போகிறது தானே நல்லதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியாமல் இல்லை. இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, டைம் எடுத்துக்கங்க நான் வேண்டான்லாம் சொல்லலை. ஏன்னா ஒரு ஒரு விதத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்ம ஒரு விஷயத்தில் சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நம்ம இன்னும் சரியாக வராது போல இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இதுக்கு மேலே நான் வேணும் வேண்டான்ட்டு நான் நினைக்கல. மற்ற மற்ற விஷயத்தில் நம்மளால் எதுவும் சொல்லிக்க முடியாமல் இருக்கிறப்போ, அதையெல்லாம் நம்ம கடந்து தான் ஒரு சில விஷயங்கள போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவில் இருக்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது. எப்போதும் தைரியமாக ஒரு சில விஷயங்கள நீ வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனா மட்டும்தான் எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படி இப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஒரு சில விதத்தில் நம்ம யாரையும் நம்ம இப்போதைக்கு குறை சொல்கிற நிலமையில இல்லை அப்படின்னோடனே, அதுக்காக ஏன் நீ இப்போயெல்லாம் நீ ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியே பேசுகிற? அதெல்லாம் யாருக்கும் அந்த விஷயத்துலேயும் நம்ம குறை சொல்லிக்க முடியாது. உனக்கு ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நீ எதிர்பார்க்குற விஷயத்துல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் எனக்கு புரிஞ்சுக்கிறேன். நான் புரியாமல் இல்லை. ஏன்னா ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு விஷயங்கள் நம்மள மாற்றிக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மள சார்ந்ததா தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே உனக்கு எந்த விஷயத்துலையும் நான் ஹெல்ப் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஹெல்ப் பண்ண விஷயத்தில் எல்லாத்துலேயும் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே உன்னோட இஷ்டமா அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இதுக்கு மேலே யாருக்கும் நான் இனிமேலாம் சில விஷயத்தில் மனசளவில் நான் ரொம்ப இது பண்ணிக்கிறதுக்கான இது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா யாருக்காகவும் நம்ம இந்த விதத்தில் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அந்தந்த விஷயங்களில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லைங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதையா இருந்தாலும் போக போக உங்களுக்கு நான் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியாக வருமா?